தமிழ்நாடு ஆளுநர் வழக்கு மற்றும் பிற முன் உதாரணங்களில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்த அரசியல் அமைப்பை சீர்குலைக்க முயற்சி என்ற குற்றச்சாட்டை தற்போது தனது சமூக வலைதளம் பக்கம் வாயிலாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அரசியல் அமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்க முயற்சிக்கும் குடியரசுத் தலைவரின் குறிப்பை வன்மையாக கண்டிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக அல்லாத மாநில சட்டமன்றங்களை முடக்க ஒன்றிய அரசு விரும்புகிறதா என்றும் வினவியிருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் குடியரசுத் தலைவர் மூலம் விளக்கம் கேட்ட ஒன்றிய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கண்டனத்தை முன்வைத்திருக்கிறார். ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதில் ஏன் எந்த ஆட்சேபனையும் இருக்க வேண்டும் என்றும் வினவியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், தற்போதைய பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அண்மையில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த ஆளுநருக்கு எதிரான வழக்கில் முக்கியமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. நீதிபதி பர்திபாலா மகாதேவன் அமர்வுதான் முக்கியமான நாடு முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. அதாவது இது நாள் வரை ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் ஒரு சட்ட மசோதா மீது எத்தனை நாட்களுக்குள் முடிவு எடுக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இல்லாமல் இருந்தது. இதன் காரணமாக பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தது முதலே எதிர்க்கட்சிகள் உள்ள மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் இயற்றக்கூடிய சட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் என்று பல ஆண்டுகளாக நிலுவையில் போடப்பட்டு வந்த ஒரு நிலைமையை பார்க்க முடிந்தது. தமிழ்நாட்டிலும் இது போன்ற 10-15 சட்டங்கள் பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்தன. இதனை தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து அரசியல் சாசன பிரிவு 200-201 படி இதுவரை அதாவது குடியரசுத் தலைவரும் சரி ஆளுநர்களும் சரி ஒரு சட்ட மசோதா மீது எத்தனை நாட்களுக்குள் முடிவு எடுக்க வேண்டும் என்கிற வரம்பு இல்லாததை சுட்டிக்காட்டி ஒரு கால நிர்ணயத்தை அவர்கள் செய்து தீர்ப்பு வழங்கியிருந்தனர். அதாவது மாநில ஆளுநர்கள் 1 மாதத்திற்குள்ளும் குடியரசுத் தலைவர் 3 மாதத்துக்குள்ளும் சட்ட மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த தீர்ப்பின் மூலம் ஒரு பெரும் நிம்மதி கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தீர்ப்பாக அந்த தீர்ப்பு அமைந்தது. ஆனால் ஒன்றிய அரசிற்கு அந்த தீர்ப்பு மீது கடும் அதிருப்தி நிலவி வந்தது. உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்ய பல்வேறு முயற்சிகள் ஆலோசனைகள் எல்லாம் நடைபெற்றன. ஆனால் சீராய்வு மனு தாக்கல் செய்தால் அது தள்ளுபடி செய்யப்பட்டு விடக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை குடியரசுத் தலைவர் மூலமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது என்று ஒன்றிய பாஜக அரசு என்று தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து நன்றி பால்முருகன்.